வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுடன் தீபத் திருநாள் தொடர்பாகத்தான் கலந்துரையாடப் போகிறேன். இந்த தீபத் திருநாள் இந்து மதத்து சம்பிரதாயங்களில் மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டமாக இன்று நிலைத்துவிட்டது. தீபாவளி என்று நாங்கள் அதனை அழைக்கிறோம். தீப ஆவளி என்றால் தீபங்களின் வரிசை என்று பொருள்படும். அப்போ தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடுகின்ற ஒளி விழா என்பதுதான் இந்த தீபாவளி என்பதனுடைய பொருளாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் சூழலில் தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிற ஒரு விழா கார்த்திகை தீப விழா. இந்த கார்த்திகை தீப விழா சங்கம் காலத்திலிருந்தே நம்முடைய வழக்கத்தில் இருந்து வருகின்ற விழா. அதைத்தான் நாங்கள் தீப விழாவாக கொண்டாடுகிற ஒரு வழமை உண்டு. ஆனால் தீபாவளி என்பதும் தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடுகிற ஒரு வழிபாடு என்ற வகையில் அது தமிழ் சூழலுள் அல்லது அகில இந்து பண்பாட்டு சூழலுள் நிலை வருவதை நாங்கள் காண்கிறோம். அப்போ இந்த தீபாவளி என்பது வைணவ மதம் சார்ந்த கருத்து நிலை அல்லது இந்த தீபாவளிக்கான ஒரு தொன்ம கதை மரபு ஒன்று கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது வைணவ மத சம்பிரதாயத்துடன் தொடர்புடையது. அதாவது மகாவிஷ்ணு நரகாசுரன் என்ற ஒரு அசுரனை வதம் செய்தார். தீமைகள் செய்த நரகாசுரன் என்பவனை வதம் செய்தார். ஆனால் அந்த வதத்தின் இறுதியில் அந்த நரகாசுரன் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்டான் என்றும், அந்த வரம் என்னவென்றால், நான் இறந்து போன இந்த நாளை மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக குதூகலமாக தீபங்களை ஏற்றி கொண்டாட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை விடுத்தான் என்றும், அந்த வேண்டுகோளுக்கு அமைவாக மகாவிஷ்ணுவும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும்படி அனுமதித்தார் என்றும், அதன் வழியே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த நரகாசுர வதம் முடிந்ததன் பிற்பாடான நிகழ்வை மக்கள் குதூகலத்துடன் கொண்டாடுகிற ஒரு மரபை காண்கிறோம். இதில் சில முரண்பாடுகள் இருக்கக்கூடும். தேவர்களுக்குத்தானே விடுதலை பெற்றுக் கொடுத்தார் மகாவிஷ்ணு. ஆனால் இங்கே எல்லா பொதுமக்களும் கொண்டாடுகிற ஒரு விழாவாக வருகிறது. இங்கேதான் விஷ்ணுவனுடைய ஏகத்துவம் அல்லது விஷ்ணுவனுடைய பரத்துவம் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அதாவது தேவர்களுக்கான ஒரு கொண்டாட்ட முறைமை பொதுமக்களுக்கான கொண்டாட்டமாக இணைத்து கொள்ளப்படுகிற ஒரு சூழலை இந்த தீபாவளியிலே பார்க்கிறோம். அப்போ வைணவ மத சம்பிரதாயத்திலே கொண்டாடப்பட்ட இந்த தீபாவளி என்கின்ற இந்த விழா இப்பொழுது சைவ சம்பிரதாயத்துக்களும் இணைந்து கொள்கிறது. அதாவது அப்ப இந்து பண்பாடு என்கின்ற ஒரு பெருவட்டத்திற்குள் இந்த தீபாவளி கொண்டாட்டம் இணைந்து கொள்ளுகிறது. ஆகவே இந்து பண்பாடில் சைவம், வைணவம், சாக்தம் முதலான பிரிவுகளை சார்ந்த மக்கள் இதனை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே இது ஒரு மிகவும் ஜனரஞ்சகமான ஜனங்களின் கொண்டாட்டமாக அது மாறிவிட்டது என்பதை அறியப்படுகிறது. இதுக்கு ஒரு நீண்ட ஒரு வரலாற்று தொடர்பை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. தொன்மக்கதை மரபின் அடிப்படையில் இந்த கதை உருவானாலும் கூட வடநாட்டில் தான் தீபாவளி கொண்டாட்டம் அளவுக்கு அதிகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மிக குறைவாகத்தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அல்லது 15ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரே தமிழகத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் தொடர்பான கருத்து நிலைகளை அறிய முடிகிறது. குறிப்பாக விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானதன் பிற்பாடு தான் அந்த விஜயநகர அரசு ஒரு இந்து அரசாக தன்னை கட்டமைத்து கொண்ட ஒரு காரணத்தினால் இந்து பண்பாட்டு கோலங்கள் தென்னகத்திலே அளவுக்கு அதிகமாக பரவிய ஒரு சூழலில்
தீபாவளி கொண்டாட்டமும் அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது. ஆகவே தமிழகத்தை ஒரு காலகட்டத்தில் விஜயநகர பேரரசினுள் கீழ் இருந்த நாயக்க ஸ்தானங்களை ஆட்சி செய்த தெலுங்கு மொழி பேசுகிற நாயக்கர்கள் இந்த விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினதாக வரலாறுகளும் கல்வெட்டுச் செய்திகளும் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக மதுரை நாயக்கஸ்தானம், செஞ்சி நாயக்கஸ்தானம், தஞ்சாவூர் நாயக்கஸ்தானம் என்று சொல்லப்படுகிற நாயக்கஸ்தானங்களில் இருந்த அரசுகள் இந்த கொண்டாட்டங்களை மிக கோலாகலமாக கொண்டாடினார்கள் என்ற செய்தி குறிப்புகளை நாங்கள் வரலாற்றினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டதுக்கு முன்பாக அரசுகள் அதனை கொண்டாடுகிற விழாவாகவும், பின்பு தமிழகத்திலே வந்து சேர்ந்த தெலுங்கு மக்கள் அதனை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் என்றும், இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு வகையில் தெலுங்கு மொழி பேசுகின்ற வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கின்ற ஐயங்கார் பிராமணர்கள் இதை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ இது ஒரு வகையில் சொல்லுவதானால் இது நகரம் சார்ந்த மேற்குடிமக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகத்தான் தமிழகத்தில் ஆரம்ப காலங்களில் அறியப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சாதாரணமான குக்கிராமங்களில் தீபாவளி பற்றிய கருத்து நிலை அவர்களிடம் சென்று சேரவில்லை. ஆனால் பின்னாட்களில் இந்த கருத்து நிலை மத சம்பிரதாயங்களின் ஊடாகவும், அது மத நல்லிணக்கத்தின் ஊடாகவும், இந்த வணிகம் தொடர்பான கருத்து நிலைகள் ஊடாகவும், அதாவது தீபாவளியை முன்னிறுத்தி வணிக சாம்ராஜ்யங்கள் நிகழ்த்துகின்ற இந்த ஆடை விற்பனை போட்டிகள் முதலானவை, பட்சணங்கள் விற்கின்ற போட்டிகள் முதலானவை, பட்டாசுகள் முதலானவை விற்கின்ற போட்டிகள் என்பனவை இந்த கிராமங்கள் வழியே அது சென்றது. அப்போ கிராமங்கள் வழியே சென்ற போது அது எல்லா மக்களுக்குமான கொண்டாட்டங்களாக அது நிலவியது. குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், தலித் குலத்தைச் சேர்ந்த அறிஞர், அவர் சொல்லுவார், தீபாவளி காலம் தங்களுக்கு கொண்டாட்டமான காலம் என்று. ஏனென்றால் தீபாவளியில் அன்றுதான் தாங்கள் அதிகாலையிலே இட்லி சாப்பிடுவது என்று சொல்லி, அன்றைக்கு தான் அவருக்கு இட்லி சாப்பாடாக வழங்கப்படுகிற ஒரு நினைவும் உண்டு என்று குறிப்பிடுவார். இப்படி அப்போ பிற்காலத்தில் அது தொடர்ந்து பொதுமக்களுடைய ஒரு விழாவாக தமிழகம் எங்கனும் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாளாகவே இப்பொழுது அது அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இதுக்குள்ள இன்னொரு செய்தி உண்டு. இந்த தீபாவளி என்கின்ற இந்த கொண்டாட்டம் ஜைன மதம் அல்லது சமண மதத்தினுள்ளும் கொண்டாடப்படுகிறது. இப்போ தீபாவளி என்பது வேறு வேறு சமய மரபுகளினூடாகவும் கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக இருக்கிறது என்று கருதலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஜைன மதத்தினுடைய 24வது தீர்த்தங்கரர் 24வது தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் வீடு பேறு அடைந்த அந்த நாளில்தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம் ஜைனர்களால் கொண்டாடப்படுகிறது என்று குறிப்பிடலாம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்றை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த தீபாவளி திருநாளில் பொதுவாக இலங்கையில் இல்லை, இந்தியாவில் ஒரு சம்பிரதாயம் கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் துயிலிடல், 2 தலையில் எண்ணெய் தேய்த்தல், 3 நீராடல் அல்லது கங்கா ஸ்நானம் செய்தல், 4 புத்தாடை அணிதல், 5 பட்சணங்களை அருந்துதல் என்பது ஒரு விதமான சமய சம்பிரதாயமாக அது நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. அப்போ இதை ஒரு நல்ல நாளில் ஒரு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சமய நன்னாளில் தலையிலே எண்ணெய் தேய்த்து, அரப்பு முதலானவை தேய்த்து, சீகைக்காய் முதலானவை தேய்த்து குளிக்கின்ற அல்லது தலை துவைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி எந்த காலகட்டத்தில் நிகழும் என்றால் அது சில வேளைகளில் இறப்புச் சடங்குடன் தொடர்புடையதாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த இறப்புச் சடங்கை கொண்டாடுகிற ஒரு மரபாகத்தான் இந்த தீபாவளி கொண்டாடப்பட்டிருக்கலாமோ என்கின்ற ஒரு ஐயத்தை அறிஞர்கள் எழுப்புவார்கள். அதாவது
நரகாசுரனுடைய வதத்தை இல்லை நரகாசுரனுடைய இறப்பை இந்த மரணமாக அல்லது இறப்புச் சடங்காக கொண்டாடுகிற ஒரு விழாவாகத்தான் முதலில் ஆரம்பத்திலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் கால கிரமத்தில் இந்த பண்பாட்டு படிமலர்ச்சியினுடைய அடிப்படையில் இறப்புச் சடங்குக்காக நிகழ்த்தப்பட்ட அந்த கொண்டாட்டம் இப்பொழுது ஒரு குதூகலமான கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. அது விஷ்ணுவை முதன்மைப்படுத்தி அது கங்கா ஸ்நானம் பண்ணுவதும் எண்ணெய் தேய்ப்பதும் கங்கா ஸ்நானம் பண்ணுவதுமான ஒரு முயற்சியாக அது அமைந்து விட்டது என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே ஒரு ஒரு சடங்கு ஆசார முறைமை ஒன்று தமிழகத்திலே இதுக்காக இருக்கிறது என்பது முக்கியமான. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இதனுடன் இன்னும் சில விஷயங்கள் இணைந்து கொண்டன. இந்த இணைந்து கொண்டது எதுவென்றால் இந்த புத்தாடை அணிகின்ற விடயம் என்பது. புத்தாடை உருவாக்குதல் என்பதும் அதை வணிகம் செய்வது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக போய்விட்டது. தமிழகத்தில் மிக பரபரப்பாக இந்த காலகட்டங்களிலே வணிக ஆடையகங்களில் மிக பரபரப்பான வணிகம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வணிகத்தை மேம்படுத்துவதற்காக இந்த தீபாவளியை மிக கவனமாக கையாண்டு கொண்டார்கள். ஆகவே வணிகம் என்பது இதுக்குள் வந்து அடங்கிவிட்டது. இன்னொன்று, இந்த பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு பண்பாடாக அது வளர்ந்து விட்டது. அதாவது காலநிலையை அல்லது போனால் சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்துகிற அளவுக்கான ஒரு கொண்டாட்டமாக இந்த பட்டாசு கொண்டாட்டங்கள் வந்து சேர்ந்து விட்டன. இதுவும் ஒரு விதத்திலே அது வணிகம் சார்ந்த கருத்தியல். ஆகவே 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு இந்த வெடி அல்லது பட்டாசு வெடித்தல், வான வேடிக்கை செய்தல் என்பனவும் இதனுடன் இணைந்து விடுகின்றன. இவை எல்லாம் இணைந்து ஆகவே மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், வேண்டுகோள்கள், துன்ம கதைமரபுகள் மற்றும் வணிகம் ஆடை வணிகம் தொடர்பான கருத்து நிலைகள், பட்டாசு தொழிற்சாலை உடைய கருத்து நிலைகள் எல்லாம் இணைந்த ஒரு இணைவாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே தீபாவளி என்பது கொண்டாடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்திலிருந்து இலங்கையில் இந்த கொண்டாட்டம் சற்றே மாறுபட்டிருப்பதை அறிய முடிகிறது. அது 3 பிராந்தியங்களை அடையாளப்படுத்தலாம். ஒரு பிராந்தியம் மலையகம். மலையகத்திலே வாழுகிற தமிழர்கள் தமிழகத்தில் எவ்வாறு இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறார்களோ அந்த அமைப்பிலேயே கொண்டாடுகிறார்கள். மட்டக்களப்பிலே இது பெரிதான கொண்டாட்டங்களாக அமைவது இல்லை என்றால் அங்கு வேளாண் சமூக முறைமைதான் இருக்கிறது. ஆகவே பொங்கல் விழாவைத்தான் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் வடபுலத்திலே இது மிக முக்கியமான விழாவாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. இன்று அது மத சம்பிரதாயம் சார்ந்த ஆசார அனுஷ்டானங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இதனை தொடர்ந்து வருகின்ற காலங்கள் கந்தசஷ்டி காலங்கள் ஆன காரணத்தினால் நோன்பு என்பது முக்கியமானது. ஆகவே இதை மிகவும் மத சம்பிரதாயங்களின் அடிப்படையிலே கொண்டாடுகிற ஒரு மரபு வந்துவிட்டது. இது எதுவாக இருந்தாலும் கூட பண்பாட்டில் இவ்வாறான விழாக்கள் என்பவை நம்மை குதூகலிக்க வைப்பவை, நம்மை சிந்திக்க வைப்பவை, நம்மை மிகவும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு புதிய ஆக்கத்தை, புத்தாக்க முயற்சியை, புத்துணர்ச்சியை நமக்கு தருபவை என்று குறிப்பிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.